வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம், சித்திரை மாதத்தில் 8ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரம் மாலை 6:21 வரை, அதன் பின் ஹஸ்தம், திதி வளர்பிறை, திரையோதசி. யோகம் அமிர்த யோகம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்றைய தினம் பிரதோஷம் மற்றும் இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிரதோஷம் மற்றும் சுப முகூர்த்த நாள். நாளைய விசேஷம்: நாளைய தினம் சுப முகூர்த்த நன்னாள். நாளைய விசேஷம் சுப முகூர்த்த நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் உலவக்கூடிய ஒரு நாள். 6ஆம் இடம் என்பது வெற்றியை தரக்கூடிய இடம் சந்திரனுக்கு. சந்திரனுக்கு அது ஒரு நல்ல பிளேஸ். ஆனால் கேதுவோடு போய் இணையிறார். கேதுவோடு இணையும் போது சில நேரங்களில் சில குழப்பங்கள் ஏற்படலாம், மன ரீதியான குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால் இன்றைக்கி என்ன காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் நிதானம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பிறகு செய்ய வேண்டும். இந்த நாள் ஆனால் யோகமான நாள் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது. சந்திரன் மட்டும் சேரக்கூடிய இடம் கேது என்பதால் கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து உங்கள் ராசி அதிபதி 16ஆம் இடத்தில் உச்சம் பெறும் கிரக அமைப்பு. ராசிக்கு 3 கிரகம் 5ஆம் இடத்தில். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் வேலையில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதாவது நீங்களாகவே சில வேலைகளை எடுத்து செய்வீங்க. சிலருக்கு சில வேலையை எடுத்து செய்யணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நீங்களாகவே ஒரு பொறுப்புகள் எல்லாம் கேட்டு வாங்கி, இந்த வேலை எனக்கு பிடிக்குது, நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்களே முன் வந்து செய்வீங்க. அந்த மாதிரியான நேரம் இது. அதனால் சில வாய்ப்புகளை உங்களை தேடி வரும். நீங்கள் சில விஷயங்களை முன்னிருந்து செய்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க, தலைமை தாங்குவதற்கு ஆசைப்படுவீங்க. அது போன்ற ஒரு நாள் உங்களுக்கு ஆன நேரம் இந்த நேரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம் அல்லது பழுது ஆகலாம். அதாவது ரிப்பேர் பழுது ரெண்டும் ஒன்று தான். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதற்காக ஒரு தீர்வை தேடி நீங்கள் நகரலாம். ஏதாவது ஒரு மெக்கானிக் அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் அணுகுவீங்க. அதன் மூலம் செலவுகளும் ஏற்படும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களால் ஏதாவது செலவு வரலாம். வீட்டில் இருக்கிற ஜெட் பம்பு, மோட்டார், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று நம்மளுடைய உபயோகப் பொருள், தினம் அது இல்லைன்னா நம்மளால் முடியாதுன்னு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உபயோகப் பொருள் பழுது ஆகலாம். அதற்காக நம்ம மெக்கானிக்கை தேடி அலைவோம். ஆனால் செலவுகள் அந்த செலவு வந்து நம்ம பண்ணக்கூடிய செலவு இருமுறை செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும். அந்த செலவை நீங்கள் 2 வாட்டி செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி ஃபெயிலியர் ஆகும், 2வது வாட்டி செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆகும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வீண் அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி நீங்கள் போவீங்க. அதில் ஒரு முழுமை பெறாத நிலையாக இருக்கும். அலைச்சல் திருச்சல்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். வருமானம் இன்றைக்கி கொஞ்சம் குறைவு தான். நேரத்துக்கு சாப்பிட முடியாத ஏதோ தூர தேசத்துக்கு போகிற மாதிரியான ஒரு அலைச்சல்கள் இருக்கும் சிலருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி ட்ராவலிங்கில். ஏதாவது சில நேரங்களில் ஏதாவது இப்போ நம்ம ஒரு ரயில்வே கிராசிங்கில் நிற்போம்,
ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ரயில் வரக்கூடியதில் தாமதமாகும், நமக்கு அதனால் தாமதமாகும். சில தடை தாமதங்களை சந்திக்க நேரிடலாம். கவனம் தேவை. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் குடும்பத்தோடு சுற்றுலா மாதிரி சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அவர்களுக்கு சில செலவுகள் நீங்கள் செய்வீங்க. உங்கள் பேக்கெட்டு தான் காலியாக போகுது. இன்றைக்கி அன்பின் காரணமாக பலருக்கு சில விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். செலவுகள் இருந்தாலும் இது மகிழ்ச்சியான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை. ஏற்கனவே கேது ராசிக்குள்ளே இருக்கார். இந்த மாதிரி நேரங்களில் கிரகநிலை என்ன சொல்லுது அப்படின்னா, கொஞ்சம் இன்றைக்கி அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும், வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும், தேவையில்லாத டென்ஷன், நடக்காத சில விஷயங்களை நடந்ததாக, அதாவது உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய சில சம்பவங்கள் நடந்ததாக சில பேர் கற்பனையில் யோசிச்சுப்பாங்க. அது நடந்தால் என்ன செய்யும் அப்படின்னு அதிலேயே கவலையாகிடுவாங்க. அந்த மாதிரியான தேவையற்ற சிந்தனைகளை இன்றைக்கி தவிர்த்தரணும். பாசிட்டிவான விஷயங்கள், உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடந்ததாக மனதில் திங்க் பண்ண கற்றுக்கோங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா இந்த நாள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. உங்கள் ராசி அதிபதிக்கு நீச்சபங்கம் ஏற்பட்டு ராஜயோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இது. அதனால் உங்களுக்கு பணவரவு எல்லாம் திருப்தியாக இருக்கும். உங்களுடைய மனநிலையில் மாற்றத்தை தான் இந்த கிரகநிலை காட்டுது. கவனமாக இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி உச்சம். ராசி அதிபதி உச்சம் அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு நாட்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதனால் இந்த கிரகநிலை நல்லா இருக்கும்போதே சில விஷயங்களை நீங்கள் செய்து சாதித்து காட்டணும். பல வெற்றிகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நேரம் இது. இன்றைக்கி கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி செலவுகள், அதற்கான அறிகுறிகள் தென்படும். நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வரும். பட்ஜெட்டை தாண்டி கைமீறிய செலவுகளாக சில பேருக்கு வரும். அதனால் ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து செலவுகள் செய்யணுமா அப்படின்றத யோசிக்கணும். நம்மளை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு கூட சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து ஆசை வார்த்தை காட்டி பேசுவாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி யாரை சந்தித்தாலும், இன்று நாளையெல்லாம் கிரகநிலை இப்படி தான் இருக்குது. எச்சரிக்கை, கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள், நல்ல நாள். பாக்யாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். 7 உச்சம். உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல. அதனால் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் சில பேருக்கு ஏற்படும். வீடு கட்டுற யோகம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய பிறவி ஜாதகமும் வலுவாக இருந்தால் இப்போ நிலம் அமையும், வீடு வாங்கலாம். இடம் வச்சு இருந்தீங்கன்னா அதில் பூமி பூஜை போட்டு ஆரம்பித்து இப்போ வீடு கட்டலாம். அதற்கான சூழ்நிலை நல்லா இருக்குது. இன்றைக்கே உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ஏதாவது வரும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மிக மிக சிறப்பான நாள். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கேதுவோட அஸ்தங்கம் ஆகிடுறார். அதனால் இன்றைக்கி கெடுபலன்கள் ரொம்ப குறைவாக நடக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த 2-3 நாட்களாகவே கொஞ்சம் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்தளவுக்கு விசேஷமாக சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நல்லாயிருக்கும். இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏதோ உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இன்றைக்கி எந்த காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சுடுவீங்க. உங்களால் பல பேருக்கு ஆதாயம் கிடைக்கும். இன்றைக்கி உங்களை முன்னிறுத்தி யாராவது ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது ஆதாயம், அவங்களுக்கு அது நல்லது. அதனால் உங்களுடைய நிலைமை தெரிந்து நீங்கள் இன்றைக்கி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அவர் தேவையான்னு தெரிஞ்சு அவருக்கு உதவி செய்யலாமான்னு தெரிஞ்சு பழகுங்க. ஏன்னா நம்மளுடைய நேரமும் பொன்னானது. உங்களால் மற்றவர்கள் காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் இது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்தது. இன்றைக்கி உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. இன்றைக்கி சுப முகூர்த்த நாள். அதனால் இன்றைக்கி சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு சில மாற்றங்கள் தெரியும். அது நல்ல மாற்றங்களாக இருக்கும். உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய சுக்கிரன் இப்போ உச்சமாக இருக்கார். அதனால் சுக்கிரன் களத்திர காரகன். அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி வெற்றி அடையும். தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம் இது. உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் அவர்களோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள்லாம் சரியாகி சுபிட்சம் பெறக்கூடிய நேரம் இந்த நேரம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கே ஞாபக மறதிகள் அதிகம் வரலாம். கவனக்குறைவு ஏற்படலாம். விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் இன்றைக்கி
கூட்டத்தில் இந்த மாதிரி இடங்களில் மிஸ் பண்ணலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சந்திரன் கேதுவோட இணையக்கூடிய இந்த நேரம், அதனால் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் வரும். கவனம், எச்சரிக்கை தேவை. அடுத்த 2 நாட்களுக்கு கிரகநிலை இப்படி தான் இருக்குது. சுப முகூர்த்த நாளாக வேறு இருக்குது. அதனால் வெளியே போகும்போது வரும்போது கவனமாக இருப்பது நலம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5 கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில் கேதுவோடு இணைகிறார். அதனால் நம்மளுடைய பிள்ளைகள் வழியில் ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் மூலம் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒரு முன்னேற்றம், வளர்ச்சியில் உங்களுடைய அக்கறையும் உங்களுடைய ஈடுபாடும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்மளை தாண்டி அவங்க ஏதோ ஒரு சில செயல்களை செய்வாங்க, அது நமக்கு காயப்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமும் எச்சரிக்கையும் இருக்கணும். சந்திர பகவான் கேது கூட போய் இணைகிறார். அதனால் குழப்பங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த சித்திரை மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். வைகாசி பிறக்கட்டும். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வைகாசி பிறந்ததுக்கப்புறம் நேரம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க.